ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். ஏற்கனவே நான் ஒரு கொழுக்கட்டை அப்லோட் பண்ணியிருந்தேன். அது புது மாதிரி தான். அது யாரும் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டா. அதில் சிலது விட்டு போயிடுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் அந்த தண்ணி விடும்போது கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கணும். தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கலாம், இதுவும் விட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மா கரைச்சி குத்திட்டேன்னா அது கடைசி வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது புதுசு தான், யாரும் அது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டா. ஆனால் நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். அடுத்தது இப்போ பார்க்க போகுது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஓல்டு ஸ்டைல் அம்மணி கொழுக்கட்டை. அது எப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி தான். இப்போ நான் காமிச்சது இதில் காமிச்சிருப்பேன், ஷார்ட்ஸில் ரெண்டுமா சேர்த்து, அது ரெண்டும் சேர்த்தே ஒரு டம்ளர் தான் வந்தது. ஸோ இதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துட்டு, எந்த மாவாக இருந்தாலும் சரி, அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் கொஞ்சம் உப்பு, எண்ணெய் இதை போட்டு கலரலாம். அதுக்கு டைரக்டாக கலர முடிஞ்சவா கலரலாம். இன்கேஸ் டைரக்டாக கலர முடியாது அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் தண்ணியை விட்டு, எண்ணெய் விட்டு, உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இதை நல்லா கரைச்சிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரினேல்னா கொஞ்சம் நல்லா கலரணும். கலரினேல்னா நல்லா பந்து மாதிரி வந்துடும். அதை என்ன பண்ணணும், இது பண்ணி வச்சிடணும். நல்லா மூடி வச்சிட்டேன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பிசிஞ்சல்னா ரொம்ப சூடு ஆறின பிறகு பிசிஞ்சல்னா ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ என்ன பண்ணோன்னா, அது நல்லா வெந்துட்டுனா நம்ம திருப்பி வேட்டில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் இது வேட்டில் வைக்கலை இன்னைக்கு. மாவை கலரி எடுத்துன்னு நல்லா பிசிஞ்சு வச்சுட்டு அதில் பச்சையாகவே மிளகா பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு ஆல்ரெடி போட்டிருப்பேன். உங்களுக்கு அதை பிசிஞ்சு சாப்பிட்டு மாவு தேவையாக இருந்ததுன்னா, ஏன்னா அதில் கொஞ்சமாக தான் போட்டிருப்போம், அதனால எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பும் போட்டுக்கோங்க. அதில் எல்லாம் போட்டுட்டேல. அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை நல்லா பொடி பொடியாக, ஏன்னா பெருசாக இருந்தால் அது நம்ம உருட்டும் போது வெளியில் வந்துடும், அது நிற்காது. அதனால் கொஞ்சம் நன்னாவே சாப் பண்ணி குட்டி குட்டியாக ஆக்கி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பிசிஞ்சுக்கோங்க. பிசிஞ்சுட்டு அந்த மாவு வெறுமே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அதில் தேங்காயும் போட்டு பிசிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் அப்படியே பச்சையாக போட்டு பிசிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் தான், தேங்காய் எண்ணெய் விட்டு, ஏன்னா ஆல்ரெடி அதுலேயும் நம்ம எண்ணெய் குத்திருக்கோம், அதனால ரொம்ப குத்த வேண்டாம். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட போடுங்க. கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பு அணைச்சி, தேங்காயும் கொஞ்சம் போட்டு அடுப்பு அணைச்சிருவோம். அணைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த உருட்டியும் வைக்கலாம், தட்டியும் வைக்கலாம். இன்னைக்கு நான் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல தட்டி வச்சிருக்கேன். அதை நீங்கள் அதில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. உடனே கலர வேண்டாம். சம்டைம்ஸ் மாவு குழக்குழன்னு இருந்தால் விட்டு போயிடும். அதில் போட்ட உடனே உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். ராதே கிருஷ்ணா, நமஸ்காரம்.